ஒரு பக்கம் திமுக எடுத்துக்கோங்களேன். இந்த மாதம் முழுக்க திராவிட மாதம் அப்படின்ற பெயர்ல ஐடிவி நிறைய கருத்தரங்கங்களை நடத்துறாங்க, நிறைய ஆன்லைன் கருத்தரங்களை நடத்துறாங்க. ஆனா இந்த பக்கம் அதிமுக ஏதாவது பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. இங்க அண்ணா பிறந்த நாள், பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு முப்பெரும் விழாவை திமுக நடத்துறாங்க. பெரியார் பிறந்த நாளுக்கும் அண்ணா பிறந்த நாளுக்கும் அதிமுக ஏதாவது நடத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியாருடைய பிறந்த நாள் என்று தெரிந்தும் கூட தர்மபுரியில ஒரு கூட்டமா அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. ஆனாலும் அந்த கூட்டத்தை ரத்து பண்ணிட்டு டெல்லிக்கு போக முடிவெடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்குதான் அதை அறிவிப்பு பண்ணிருக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அதே நாளில் தான் பிரதமர் மோடிக்கு பிறந்த நாள் வருகிறது. அப்ப அந்த பிரதமர் மோடியை எனக்கு பெரியாரெல்லாம் முக்கியம் இல்ல, பிரதமர் மோடி தான் முக்கியம், எங்களுடைய கட்சியுடைய கொள்கை என்பது பெரியாருடைய அண்ணாவுடைய கொள்கை எல்லாம் கிடையாது, எங்களுக்கு பிரதமர் மோடியுடைய கொள்கை தான் எல்லாமே அப்படின்றதை பறைசாட்டும் விதமாக தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தர்மபுரி கூட்டத்தையே ரத்து பண்ணிவிட்டு அவர் செப்டம்பர் 17 டெல்லியில் இருப்பதாக அறிவிப்பே பண்ணிட்டாரு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு கட்சியாக இந்த அதிமுக மாறி இருக்கிறது அப்படின்றத முதலமைச்சர் அவர்கள் எழுதிய அந்த கடிதத்துல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். கொள்கையற்ற கூட்டம், கும்மாளம் போடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது. இது ஒரே ஒரு எடுத்துக்காட்டோடைய நான் ஒப்பிட விரும்புறேன். அதாவது அதிமுக எடப்பாடி பழனிசாமி கட்சி எப்படி போயிருச்சு அப்படின்றது. எம்ஜிஆருடைய மறைவு ஏற்பட்ட உடனே பாத்தீங்க அப்படின்னா சென்னையில மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கலவரத்தை பண்றாங்க. கலைஞர் அவர்களுடைய அந்த சிலை என்பது உடைக்கப்படுது. ஆனா நீங்க பாருங்க, கலைஞர் அவர்கள் இறந்து போகிறார். அவர் இறந்த பின்பு மெரினாவுல அவருக்கு இடம் கொடுக்க அன்றைய அதிமுக அரசு மறுக்கிறாங்க. திமுக தொண்டர்கள் அதிமுக தொண்டர்களை போல கலவரம் பண்ணல. ஒரு கீறல் கூட எடப்பாடி பழனிசாமி மீதோ ஓபிஎஸ் மீதோ அதிமுகவுடைய கிளை அலுவலகம் மீது கூட விலகல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கட்சி கட்டுப்பாட்டை அவங்க பேணி பாதுகாத்தாங்கல்ல, எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பாதுகாத்தாங்க. அதைதான் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய கட்சி தொண்டர்களை பறைசாற்றும் விதமாக நாமெல்லாம் கொள்கை கூட்டம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதிமுக அப்படியா இருக்கு? அதிமுக ஆம்புலன்ஸ் போனால் கூட அதை தடுத்து அதை அடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பாமக ஒரு கூட்டம் நடத்தினாங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் பதற்றத்திற்கு உள்ளாகிறாங்க. பாஜக ஒரு கூட்டம் நடத்தினா சிறுபான்மை மக்கள் ஒரு பக்கம் பதற்றத்துக்கு உள்ளாகிறாங்க. இப்ப புதிதாக வந்த ஒரு புதிய நடிகர் அவர் ஒரு கூட்டத்தை நடத்தினார் அப்படின்னா அவருடைய தொண்டர்கள் செய்யக்கூடிய காரியங்கள், ஒரு பக்கம் விமான நிலையத்துல சிஆர்பிஎஃப் வீரர்கள் அவங்க ஆயுதம் தாங்கி ஒரு விஷயத்தை வச்சிருக்கும் போதே அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அங்க இருக்கக்கூடிய பேரிகேட்டை உடைக்கிறாங்க, மின்கம்பங்கள் மீது ஏறுறாங்க, மரத்தின் மீது ஏறுறாங்க, பேரிகேட்டை உடைக்கிறாங்க. இதையெல்லாம் கூட விட்டுறலாம். என்டிடிவி பத்திரிகையாளர்களை கூட அவங்க மிக மோசமாக நடத்தினாங்க. ஆனா இதையெல்லாம் கூட விட்டு விடலாம். பொது சொத்தை சேதப்படுத்துறாங்க.